ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூபிக்ஸ் க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூபிக்ஸ் க்யூப் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் ஒரு கஷ்டமுமே இல்லை. ரூபிக்ஸ் க்யூப் சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர். இந்த 3 லேயரும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம ரூபிக்ஸ் க்யூப் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த தடவை நம்ம ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது இந்த கீழே பார்ட் அப்புறம் அந்த ஒயிட் சைட், இது ரெண்டையும் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ரூபிக்ஸ் க்யூப்க்கு மொத்தம் 6 சைட்ஸ் இருக்குங்க. அந்த 6 சைட்ஸில் ஒயிட் அண்ட் எல்லோ தான் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். ஸோ எப்பயுமே எல்லோ மேலே பார்த்துருக்கணும். எல்லோ மேலே பார்த்தா தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எல்லோவுக்கு ஆப்போசிட் சைட் தான் ஒயிட், அது கீழே பார்த்துருக்கணும். இந்த எல்லோவை சுற்றி நம்ம ஒயிட்டில் ப்ளஸ் கொண்டு வரணும். எல்லோவில் ஒயிட்டில் ப்ளஸ் கொண்டு வரணும். இந்த மிடில் பீசஸ் மட்டும் ஒயிட்டாக வைக்கணும். ஸோ அதை ப்ளஸ்ஸாக கொண்டு வரணும். ஸோ அதுக்கு அந்த ஒயிட் பீசஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இங்கே ஒரு ஒயிட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஒயிட். ஸோ இந்த 4 ஒயிட்டுமே அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மாதிரி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே இருக்கிறத அங்கே கொண்டு வரணும்னா அதை ஃபஸ்ட்டு மறைச்சிட்டு எங்கே வரணுமோ அதை கீழே கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து மேலே கொண்டு போகணும். ஸோ அப்படியே கொண்டு வந்து நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா அது பின்னாடி போயிடும். ஸோ அப்படி பண்ணால் நம்மளால் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, இது இங்கே வச்சுட்டு நம்ம டைரெக்டாக திருப்பினா அது பின்னாடி போயிடுது. ஸோ நம்ம எப்படி திருப்பினாலும் வராது. ஸோ ஹைட் பண்ணி கீழே கொண்டு வந்து அதை திருப்பி கொண்டு வந்து மேலே லான்ச் பண்ணணும். ஸோ இது இந்த இடத்துல இங்கே ஒரு ஒயிட் வந்துருச்சு. ஸோ இது நம்ம டைரெக்டாக மேலே ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி ட்விஸ்ட் பண்ணால் போயிடும். ஸோ இது அந்த இடத்துல வரணும்னா ட்விஸ்ட் அண்ட் அப். ஸோ இப்போ 3 இடத்துல ப்ளஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இன்னொரு ஒயிட் எங்கன்னு பார்க்கணும். ஸோ அது இங்கே இருக்குது. இது ஏற்கனவே ஒரு ஒயிட் மேலே இருக்குது. ஸோ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த ஒயிட் கீழே வந்துடும். அதனால் நோ யூஸ். ஸோ எந்த இடத்துல ஒயிட் இல்லையோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த ஒயிட் அந்த இடத்துல போயிடும். ஸோ இப்போ ஒயிட்டில் ப்ளஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பண்ணதுனால ஒயிட்டோட ஒரு கலர் இருக்கும். ஸோ ஒயிட் வித் ஆரஞ்சு, அதை ஆரஞ்சு ஃபேஸுக்கு கொண்டு போகணும். ஃபேஸ்னால் சென்டர் எந்த கலரில் இருக்கோ அதுதான் ஃபேஸ். இப்போ இது ப்ளூ ஃபேஸ். இப்போ ஆரஞ்சு, க்ரீன் ஃபேஸ் அண்ட் ரெட் ஃபேஸ். ஸோ அது இப்போ க்ரீன் ஃபேஸ், ஒயிட் வித் க்ரீன். ஸோ இது க்ரீன் ஃபேஸுக்கு கொண்டு போகணும். ஸோ க்ரீன் ஃபேஸ் எங்கே? ஸோ இது இல்லை. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஃபேஸ்க்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இதை அப்சைட் டவுன் ட்விஸ்ட் பண்ணிடணும். இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் அப்சைட் டவுன், மீதி எதுவும் இல்லை. ஸோ அதே மாதிரி எல்லா பீசஸையுமே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் அப்சைட் டவுன் ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒயிட்டில் ஒரு ப்ளஸ் கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளஸ், அப்புறம் அந்த கலர்ஸ் அதோட ஃபேஸோட மேட்ச் ஆகிருக்கும். ஸோ மேலே அங்கங்கே சில ஒயிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒயிட்ஸை எப்படி கேப்ஸில் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஒயிட்ஸோட 2 கலர் இருக்குது, ஒயிட், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ஸோ இதை ப்ளூ ஃபேஸ் அண்ட் ஆரஞ்சு ஃபேஸுக்கு நடுவில் கொண்டு வரணும். நோ பாதர் எந்த பக்கம் இருந்தாலும். ஸோ கொண்டு வந்துட்டு இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம கீழே கொண்டு வந்தால் நமக்கு அந்த இடத்துல நம்ம கலர் போயிடும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணோம். இதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹைட் பண்ணி மேலே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் கேட்கல, ஏற்கனவே அங்கே ஒரு ஒயிட் இருக்குல்ல, பட் அந்த இடத்துல அது ஃபிட் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஹைட் பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போ இது இங்கே இருக்கா, ஸோ இது ஏற்கனவே இங்கே இருக்கிறதுனால அப் அண்ட் ட்விஸ்ட். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் ப்ளஸ் ஒயிட். ஸோ ஈஸியாக நம்ம இந்த வீடியோவில்